பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 22ஆம் தேதி நியூஸ் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் இது என்ன அப்படின்னா, அதாவது ஊழலை மறைக்கவே மொழி பிரச்சனை அப்படின்ற டாபிக் கீழே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மொழி பிரச்சனை இருமொழி கொள்கை வந்து நிறையா ஓடிட்டுருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிசம்பர்லேருந்து அனைத்து மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் எம்பிக்களுக்கு அவரவர் தாய்மொழியில் மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பாக கடித போக்குவரத்து துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே ஒன்றிய அரசு சார்பாக அதாவது உள்துறை அமைச்சகம் சார்பாக எந்த நியூஸ் வந்தாலும் சரி, எந்த கடித போக்குவரத்து வந்தாலும் சரி, அது எந்தெந்த மாநிலத்துக்கு அனுப்புகிறாங்களோ அந்தந்த மாநிலத்தோட தாய்மொழியில் இனிமேல் கடித போக்குவரத்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரீசெண்டாக இவரோட பிரச்சனை போயிட்டுருக்கு. டெல்லி நீதிபதி, சரிங்களா, இவர் வீட்டிலேருந்து நிறையா பணம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பேர் என்ன அப்படின்னா யஷ்வந்த் வர்மா, சரிங்களா. அப்போது மேபி நீங்கள் இது வந்து அவங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இது சார்ந்து விசாரணைக்கு குழு ஏதாச்சும் அமைக்கலாம், சரிங்களா. அப்போ அமைச்சதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவர் நேம் மட்டும் பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளல் பாண்டித்துரை தேவர் பிறந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. இதில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா வள்ளல் பாண்டித்துரை தேவர். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர் வள்ளல் பாண்டித்துரை தேவர், சரிங்களா. சரி, ரைட். அடுத்தது பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. என்ன அப்படின்னா, மதுரையில் தொடங்கி வைக்கப்பட்ட கலைஞர் நூலகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது வரைக்கும் 14 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக கடந்த 2 ஆண்டுகளில் கீழடி அருங்காட்சியகத்துக்கு 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆண்டில் வந்து அதிகமான மக்கள், அதாவது எக்ஸ்கவேஷன் சென்டர்னால் தொல்லியல் அகழாய்வு நடக்கிற இடத்துக்கு அதிகபட்ச மக்கள் வந்துட்டு போன இடம் எது அப்படின்னா கீழடி தான், சரிங்களா. அதுவும் 2 வருஷத்தில் 6 லட்சம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, அதாவது நியாய விலை கடைகள் இருக்காது பார்த்தீங்களா, ரேஷன் ஷாப்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு புகார் எதுவும் கொடுக்கணும்னா அதுக்கு புகார் எண் கொடுத்துருக்காங்க 1967. அப்படி இல்லாட்டி 180042555901 சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.tnpds.gov.in. நம்மளுக்கு கேட்டால் இதுதான் கேட்கலாம். நியாய விலை கடைகளுக்கு அதாவது தொலைபேசி எண், சரிங்களா, கட்டணமில்லா தொலைபேசி எண், புகார்கள் எதுவும் தெரிவிக்கணும்னா 1967. கூடுதலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா சைபர் கிரைம் நம்பரை நம்ம பார்த்து வச்சுக்கணும். சைபர் கிரைம் நம்பர் என்னன்னா 1930, சரிங்களா. உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஆண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த இது ரொம்ப முக்கியமானது. எம்எஸ்பின்னு சொல்லுவாங்களே, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை. இப்போது தமிழ்நாட்டில் நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 2450 ரூபாய் கொடுக்குறாங்க. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலாக தேர்தல் வாக்குறுதியில் 2500 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 2450 ரூபா வரையும் கொடுத்துட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் அதிகரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், சரிங்களா, குறைந்தபட்ச ஆதரவு விலை மூலியமாக ஒரு குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 2450 ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக கொடுக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டோட சாகுபடி பரப்பு எவ்வளோ அப்படின்னா 2023-24 151 லட்சம் ஏக்கரா இருக்குது, சரிங்களா. இதுக்கு முன்னாடி 2019. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த நதிநீர் இணைப்பு சார்ந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 1980 ஆகஸ்ட் மாதம் ஒரு குழு அமைச்சிருக்காங்க, ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா தேசிய கண்ணோட்ட திட்டம். இந்த திட்டத்தின்படி எந்தெந்த நதிகளை இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தீபகற்ப இந்தியாவில் 16 நதிகளும் இமயமலை பகுதியில் 14 நதிகளும் கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ 30 நதிகளை இணைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஜல் ஜீவன் மிஷன் இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மிஷனுங்க. என்ன அப்படின்னா கிராமப்புறங்கள்
வீடுகள் எல்லா இடத்துக்கும் வந்து குழாய் மூலியமாக குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம். இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவரையும் 15 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு இந்த இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இலக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80% தான். இன்னும் 20% நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டம் இதுவரையும் 15 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலியமாக குடிநீர் கொண்டு போயிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த மெயினானதுங்க. நம்ம நேற்றே பார்த்தோம் பார்த்தீங்களா, நக்சல்கள் 2026 மார்ச் மாதத்துக்குள்ளே ஒழிக்கப்படுவதுன்னு சொல்லி அமித்ஷா மறுபடியும் சொல்லியிருக்காரு, மத்திய உள்துறை அமைச்சர். அதனால் அடிக்கடி வரக்கூடிய நியூஸு. நீங்கள் மெயினாக சப் இன்ஸ்பெக்டர் இல்லாட்டி போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 370 கேன்சல் பண்ணப்பட்ட நாள் வந்து கொடுத்துருக்காங்க. 2019 ஆகஸ்ட் 5 இது நம்ம ஸ்கூல் புக் டேட்டா தான், இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவில் அடுத்த 6 மாதங்களில் முழுமையான அளவில் ஆளில்லா விமானங்கள் மூலம் போதைப்பொருள் ஒழிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி போதைப்பொருள் சார்ந்த செடிகள் வந்து பயிரிடுறாங்களோ அந்த இடங்களை வந்து ட்ரோன் மூலியமாக கண்டறிஞ்சு அதை அழிக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். அடுத்து பாருங்கள், ரொம்ப ஒரு டெக்னிக்கலான வேர்டில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஹனி ட்ராப் அப்படின்ற ஒரு இது. ஹனி ட்ராப் அப்படின்னா என்னென்னா, பெண்களுடன் பழக வைத்து ரகசியமாக வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிற கும்பல். அது பேர் தான் என்ன அப்படின்னா ஹனி ட்ராப். சரிங்களா? அதை மறந்துடாதீங்க, மேபி கேட்கலாம். அடுத்து டீப் ஃபேக்குன்னு நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, புகைப்படங்களை மாற்றுறது. ஒரிஜினல் புகைப்படங்களை மாற்றி வேறொரு புகைப்படங்களை வச்சு அதை வந்து மிரட்டி பணம் பறிக்கிறது டீப் ஃபேக் அது பேர். அதுக்கு கூட டீப் ஃபேக் செக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது காவல்துறை உயர் அதிகாரி பேசுகிற மாதிரி பேசி பணம் பறிக்கிறது. அதுதான் என்ன அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட். ஸோ இது 3 ரொம்ப முக்கியமானது: ஹனி ட்ராப், டீப் ஃபேக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட். சரி, அடுத்து பாருங்கள். இந்த இது முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழர் ஒருத்தர் யாருன்னா சங்கர் முத்துசாமி. இவர் எந்த விளையாட்டை சேர்ந்தவருன்னா பேட்மிண்டன். கேட்டால் இதைத்தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஏன்னா சுவிட்சர்லாந்தில் ஸ்விஸ் ஓப்பன் பேட்மிண்டன் நடைபெறுது. அதில் தமிழக வீரர் வந்து கால் இறுதிக்கு முன்னேறியிருக்காரு. அப்போ கேட்கலாம், சங்கர் முத்துசாமி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையன்னு கேட்டால் பேட்மிண்டன். ஏன்னா இதுக்கு முன்னாடி துளசிமணி முருகேசன் ஆர்பிஎஃப்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இவங்க யாருன்னா பேட்மிண்டன் வீராங்கனை. வீரரில் இவங்க வந்து பேட்மிண்டன் வீராங்கனை, பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டவங்க. சரிங்களா? அதனால் இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. துளசிமணி முருகேசன் அவங்க கேட்டதுனால இந்த சங்கர் முத்துசாமியும் மெயினாக கேட்கலாம். அதே மாதிரி வெளியுறவு கொள்கை சார்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவில் கல்வித்துறையவே வந்து கலைக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு ட்ரம்ப்பு. இது எந்த மாதிரி ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் அப்படின்னா, அதாவது மத்திய அரசாங்கமே அங்கே வந்து அதிகமாக கல்விக்கு செலவழிக்கிறாங்களாம். ஆக்சுவலாக மாநில அரசாங்கம் தான் இதை வந்து செலவழிக்கணும். அதனால் இனிமேல் வந்து நாங்கள் செலவழிக்க மாட்டோம், அந்தந்த மாகாண அரசாங்கங்கள் கல்விக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கல்வித்துறையவே கலைச்சிருக்காரு. ஸோ கேட்கலாம், எந்த நாட்டில் இப்போ ரீசெண்டாக கல்வித்துறை வந்து கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து பாருங்கள், இது சூடான் தலைநகர் கார்ட்டூம் இந்த இது. சரிங்களா? அது கேட்கலாம். ஏன்னா இங்கே ஒரு முக்கியமான பிரச்சனை போயிட்டுருக்குங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. துணை இராணுவம் அதிபர் மாளிகையை கைப்பற்றிட்டாங்க. திரும்ப துணை இராணுவத்துக்கிட்ட இருந்து இராணுவம் வந்து அதிபர் மாளிகையை கைப்பற்றிட்டாங்க. சரிங்களா? அதாவது விவேக் காமெடிமா தான், ஏரியா விட்டு ஏரியா போய் பஞ்சாயத்து பண்ணியிருக்கோம், எது நம்ம ஏரியான்னு பஞ்சாயத்து வந்ததே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நாட்டில் இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் சண்டை போயிட்டுருக்கு. அதனால இது மேபி கேட்கலாம். சூடான். சரிங்களா? சூடானோட தலைநகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டூம். இது மேபி கேட்கலாங்க. அது யூனிஃபார்ம் சர்வீஸ்னால் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு கால பூஜை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை சார்பில் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப வசதியற்ற கோயில்களுக்கு வைப்பு தொகை வைக்கிறது. 2 லட்சத்திலிருந்து 2,50,000 இன்க்ரீஸ் பண்ணி அந்த கோயிலுக்குன்னு ஒரு வைப்பு தொகை வைக்கிறதா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஃபிக்ஸ்டு டெபாசிட். சரிங்களா? அந்த கோயில் பேரில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் மினிமம் 2,50,000 வைக்கிறது. அது பேர் என்னென்னா ஒரு கால பூஜை திட்டம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நியூஸ் பேப்பர் வடிவத்தில் வெளியிடுறோம். நன்றி.